இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித லியோனார்தியாரின் அன்பு பக்தர்களே, அன்னை வேளாங்கண்ணியின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையானது தடைக்கற்களாக அல்ல, படிக்கற்களாக மாற அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம், ஜோஷுவா மோசேயிடம் சென்று அங்கே பாளையத்திலே 2 மனிதர்கள், குறிப்பாக எல்தாதும் மேதாதும் இறை வார்த்தையை போதிக்கின்றார்கள், அவர்களை நான் தடை செய்யவா என்று கேட்கின்றார். ஆனால் மோசே என்ன சொல்கின்றார்? மகனே, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் கடவுளுடைய வல்லமை, இறைவனின் ஆவி அவர்கள் மேல் இருக்கின்றது. ஆனால் அவர்களும் வல்ல செயல்கள் செய்யட்டும், ஆனால் விடு, மகிழ்ச்சியாரு, கவலைப்படாத, தடை செய்யாதே என்று கூறுகின்றார். அதே போல இந்த நற்செய்தியில் பார்க்கின்றோம், யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று, ஆண்டவரே, உமது பெயரால் பேய்களை ஓட்டுகின்றார்கள், அவரை தடுக்க பார்த்தோம், ஏனென்றால் அவன் நம்மை சாராதவன் என்று கூறுகின்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, என்னை பற்றி நல்லா சொல்றவன், நல்லா செய்யறவன் கண்டிப்பா என்னை பற்றி இகழ மாட்டான். நமக்கு எதிராக உள்ளாதவன் நமக்கு சார்பாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இந்த ஆணவம், அகங்காரம், அகந்தை இந்த மனிதருக்குள்ளே, இந்த உள்ளத்துக்குள்ளே வருகின்ற பொழுது, நான் தான் உயர்ந்தவன், நான் சொல்வதுதான் சரி, எவன் என்னை சார்ந்து இருக்கின்றானோ அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னை சாராதவனுக்கு அவன் நல்லதே செஞ்சாலும், அவனிடம் 1000 திறமைகள் இருந்தாலும் அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன், அதை நான் தடை செய்வேன் என்ற மனநிலையோடு தான் பல நேரங்களில் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. பிறருக்கு படிக்கற்களாக இல்லாமல் தடைக்கற்களாக, தடை மேல் தடையை போட்டு வளர விடாமல், தானும் செய்யாமல் பிறரையும் செய்ய விடாமல் இருக்கின்ற மனிதர்களாக மாறுகின்றோம். ஒரு முறை இப்படித்தான் பாருங்கள், 3 மனிதர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு பயணம் செய்கின்றார்கள். இவ்வாறு பயணம் செய்கின்ற பொழுது அங்கே அந்த பயணம் செய்த அந்த படகானது மூழ்கி கீழே விழுக ஆரம்பிக்கின்றது. அவங்க தப்புச்சோம் பொழைச்சோம் என்று என்ன செய்கின்றார்கள், அங்கே உள்ள ஒரு தீவை நோக்கி சென்று அங்கே தஞ்சம் அடைகின்றார்கள். கொஞ்ச நாள் பார்த்த பிறகு கடவுளிடம் வேண்டுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள், மன்றாடுகின்றார்கள், ஆண்டவரே, என்ன செய்வது என்று தெரியவில்லை, தவித்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அப்பொழுது வானதூதர் அவர்களுக்கு தோன்றி, உங்க 3 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு வரத்தை கொடுக்க போகின்றேன், ஆகையால் நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணி சொல்லுங்க, எது தேவை என்று சொல்லுங்க. முதலாவது மனிதனை பார்த்து, ஐயா மனிதா, தம்பி, உனக்கு என்னையா வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த மனிதன், நான் அமெரிக்கா சென்று அங்கே ஒரு தொழிற்சாலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று. அப்படியாப்பா, சரி, நீ சொன்னது அப்படி நடக்கட்டும் என்று அவனை வழி அனுப்பி வைக்கின்றார். 2வது மனிதனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவன் கூறுகின்றான், நான் இங்கிலாந்திலே ஒரு மீன் பண்ணை, ஒரு பெரிய மீன் பண்ணை ஒன்றை வைக்க வேண்டும் என்று. அப்படியே ஆகட்டும், உன் வரம் உனக்கு தருகின்றேன், உன் வரத்தை உனக்கு நான் தருகின்றேன் என்று சொல்லி அவனையும் அனுப்பி வைக்கின்றார். 3வதாக இந்த மனிதனை பார்த்து, உனக்கு என்னையா வேணும் என்று கேட்க பொழுது அவன் கூறினான், நீங்க அனுப்பிச்சீங்களா அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கு அனுப்பிச்ச 2 மனிதர்களே இங்கே கூட்டு வாருங்கள், அதுதான் என்னோட வரம் என்று கூறினான். அவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்க. ஆக எதற்காக இது சொன்னேன் என்றால், தன்னுடைய வரத்தையும் திறமைகளையும் பயன்படுத்தாமல், தானும் செய்யாமல் பிறரையும் செய்ய விடாமல் இருக்கின்ற மனிதர்களாக நாம் பார்க்கின்றோம். நல்லது செய்யும் மனிதர்கள் இந்த உலகில் ஏராளம். அவர்களை செய்வது இல்லை, தானும் செய்வதில்லை, தானும் தின்பதில்லை, பிறரையும் திங்க விடுவதில்லை. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட யூதர்களைப் போல, பரிசேயர்களைப் போல மனம் கொண்ட மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். உள்ள வருகின்ற பொழுது அவன் இந்த சூழ்ச்சி செய்கின்றான், நீயும் செய்யாத, பிறரையும் செய்ய விடாதே என்று கூறுகின்றான், தடுக்கின்றான். பிறருக்கு தடைக்கற்களாக மாறுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். படிக்கற்களாக இல்லாமல் தடை மேல் தடை விதித்து நமக்கு சார்பா இல்லாதவன் நமக்கு எதிராக இருக்கிறான்,
என்ற மனநிலையோடு நமக்கு யாரை பிடிக்குதோ அவர்களை உயர்ந்தவர்கள், உன்னதவர்கள், மேன்மையானவர்கள் என்று நாம் அரவணைத்துக் கொண்டு அவர்களை சப்போர்ட் செய்து கொண்டு அவர்களை தாங்கி பிடிக்கின்றோம். ஆனால் நல்ல மனிதர்கள், நம் எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நல்ல திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை கண்டு கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை இப்படித்தான் பாருங்கள், ஒரு கிணத்துல பல ஆண்டுகளாக ஒரு தவளை வாழ்ந்து வருகின்றது. இவ்வாறு வாழ்ந்து வருகின்ற பொழுது அங்கே ஒரு தவளை வருகின்றது. வெளியிலிருந்து ஒரு தவளை வருகின்ற பொழுது இந்த கிணத்து தவளை அந்த வெளியிலேருந்து வந்த தவளையை பார்த்து, எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்குது. நான் கடல்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னது. அப்படியா, கடலா? கடலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு. சரி, கிணத்து தவளை கடல் தவளை பார்த்து, நீ கடல்ல இருந்து வர்றேன்னு சொல்றியே, அந்த கடல் இந்த கிணற்றை விடவா மிகப்பெரியது என்று கூறி கேட்டதாம். ஐயோ, இதுல என்ன சந்தேகம், இந்த கிணற்றை விட பல மடங்கு பெரியது என்று கூறியதாம். அப்படியா? அப்படி நான் நம்ப மாட்டேன், நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். காரணம், நான் அப்படி ஒரு கடலை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த கிணறு தான் மிக பெரியது, இதை விட மிக பெரியது ஏதும் இருக்க முடியாது என்று கூறியதாம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்மை சார்ந்தவர்கள் என்று அந்த மனநிலையோடு அவர்களை தாங்கி பிடித்துக் கொள்கின்றோம். எதிரிகளின் பிறருடைய திறமைகளை கண்டுகொள்ளாத மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். பிறருக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாது. பிறரை தாங்கி பிடிக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு தடைக்கல்லாக இருந்து விடாது. பல நேரங்களில் நாம் நமது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பிறருக்கு தடைக்கற்களாக மாறுகின்றோம், முட்களாக மாறுகின்றோம். அவர்கள் வழியிலே முல்லை தூக்கியரும் மனிதர்களாக, முல்லை போன்ற மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்ற சமயத்தில் கண்டிப்பாக நாம் இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை போதிக்கவே முடியாது ஒரு காலமும். கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தையை, இறை ஆட்சியை, இறை வல்லமையை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டுமா? அப்படியானால் பிறரின் வாழ்க்கையில் தடைக்கற்களாக இல்லாமல் படிக்கற்களாக மாற தேவையான அருளையும் ஆசிரியரையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் இணைவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் அனைவரையும் அன்னை வேளாங்கண்ணி வழியாக காப்பாராக. ஆமென்.